ராசிபுரம் எல்லை மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்லை மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் தீமிதிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த கோயிலின் ஆண்டு திருவிழா மே 13 பூச்சோட்டத்துடன் தொடங்கியது. மே 16 கம்பம் நடுதல், மே 20 தீமிதி திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை அடுத்து செவ்வாய்க்கிழமை அம்மை அழைத்தல், சிறப்பு அபிஷேகங்கள், இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற்றன. பின்னர் புதன்கிழமை சக்தி அழைத்தல், பொங்கல் வைத்தல், அக்னி குண்டம் பற்ற வைத்தல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் தீச்சட்டி ஏந்தியும் குழந்தைகளை தூக்கிச் சென்றும் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. சாட்டை அடி வாங்கினால் பில்லி சூனி நீங்கும் என்றும், கஷ்டம் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் நம்புவதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பூசாரியிடம் சாட்டை அடி பெற்றனர். ஆமா கை